ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஸோ எனக்கு வந்து ஆஃபீஸில் சம்டைம்ஸ் வந்து ஜெனரலாகவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆர் கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். ஸோ ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 9 hours 10 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. பட் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் அதான் ஒரு டாஸ்க் பண்ணிகிட்ருப்பேன், அது வந்து ஒரு மைண்டில் வச்சுட்டு ஓகே இது வந்து ஒரு 1 or 2 hours முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எஸ்டிமேட் போட்டு பண்ணிகிட்ருப்பேன். திடீர்னு வந்து கால் பண்ணி அதோட இது வந்து கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டியாக இருக்குது, நீங்கள் இதையும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பண்ணதை தூக்கி கொஞ்சம் சைடில் வச்சுட்டு அதுவும் முடிக்கணும், ஈவினிங்குள்ளே முடிக்கணும், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை ப்ரையாரிட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரிப்பா அப்படி இதோட விட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து மறுபடியும் வந்து ஒரு கால் வரும். ஏங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் போல், ஒரு 5 minutes மட்டும் மெயில் பாருங்களேன், அது மட்டும் அப்ரூவ் பண்ணி முடிச்சிருங்க, 5 நிமிஷம் வேலை தானே அப்படிம்பாங்க. ஏங்க 5 நிமிஷம் வேலை தான், பட் ஆல்ரெடி நான் 2 வேலையும் பண்ணாமல் இருக்கேனே, அதுவே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். பட் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது இல்லையா நம்மளால. சரி ஓகேங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் போயிட்டு அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ரெண்டு வேலை பெண்டிங் இருக்க வேலை தலையில் ஏறிடும். சரி ஓகேப்பா இதோட விட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நடுவில் வந்து அதுக்குள்ளே ஸ்கைப்பில் வேறு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி வந்து 2 பேருக்கு எதுவும் இஷ்யூன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன், இது வந்து ஒரு EOD டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ தாண்டா பண்ணுறது, ஒரு வேலை முடிக்கிறதுக்குள்ளே 2 வேலை கொடுத்தா என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி லிட்டரலாகவே தலைலாம் சுற்ற ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி இருக்குங்க. இட் வில் பி வெரி வெரி ஹார்ட் அண்ட் சேலஞ்சிங் மென்டலி. ஓகேங்களா, பட் இதோட முடியாது. மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு மெயில் வரும், நீங்கள் இந்த மேண்டட்டரி கோர்ஸ் வந்து நீங்கள் இன்னும் முடிக்கல, அது வந்து நான் ஈவினிங்குள்ளே முடிச்சிருங்கன்னு வரும். இந்த மேண்டட்டரி கோர்ஸே காலைல தானே அசைன் பண்ணிங்க, அதனால் ஈவினிங்குள்ளே முடிக்கணும், ஒரு மனுஷனோட மென்டல் ஹெல்த்தை புரிஞ்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நான் சேலண்ட் ஆகிடுவேன், ரியாக்டே ஆக மாட்டேன் நான். சரி ஓகே இந்த இடம் இப்படி தான், இந்த வேலை இப்படி தான், இவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க, இவங்க வந்து சரி ஓகே மேலே இவங்க மேலே ஒருத்தங்க ப்ரெஷர் போட்டால் இவங்க என் மேலே ப்ரெஷர் போட தான் போகிறாங்க, இது வந்து யாரும் போய் மாற்ற முடியாது, இவங்களை யாரும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ வில் பிகம் நான் சேலண்ட். அஃப்கோர்ஸ் கடுப்பாக தான் இருக்கணும், இல்லைன்னா சொல்லலை, பட் ஒரு மாதிரி வந்து ரியாக்டே பண்ணாமல் ஓகே இதுவாக கொடுக்குறீங்களா, ஓகே கொடுங்க, ஓகே அந்த வேலையாக கொடுக்குறீங்களா கொடுங்க, இது கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அதை நான் நார்மலைஸ் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் 4-5 வேலை ஒன்றா கொடுக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் அதை நம்ம பெருசாக கண்டுக்காமல் ரியாக்ட் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருந்தால் அது இப்போயும் ஒரு வழியில் முடிஞ்சிருது. கஷ்டமோ நஷ்டமோ ஒரு மணி நேரம் மைண்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் அந்த வேலை முடிஞ்சிருது. இதே ஃபிலாசபியை நம்ம ஏன் லைஃபுக்கு அப்ளை பண்ணக்கூடாது? நிறைய நியூ ப்ராப்ளம்ஸ் வரும்போது, புதுசாக ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஏன் நான் சேலண்ட்டாக இருக்கக்கூடாது? நம்ம ஏன் வந்து ஒரு மாதிரி ப்ரீஸியாக காமாக அதை பற்றி ஓவராக யோசிக்காமல், ஓவராக எமோஷன்ஸ் போடாமல், ரியாக்ட் பண்ணாமல் பெருசாக இருந்தால் வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் மேட் சென்ஸ். ஸோ எஸ், இந்த வாரம் நம்ம அந்த விஷயம் தான் பேச போகிறோம். பீயிங் நான் சேலண்ட் இன் லைஃப், இல்லைனா வந்து ரியாக்டிங் லெஸ் ஃபார் திங்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? பட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதயத்தின் குரல் பற்றி ஒரு சின்ன நோட். ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இதயத்தின் குரல் வந்து பாசிட்டிவிட்டிக்காக தெரியும், மோட்டிவேஷனுக்காக தெரியும். நவீன்னா வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனாக பேசுவாங்க, இல்லை ஃபீல் குட்டாக பேசுவாங்க அப்படின்னு தெரியும். பட் உங்களே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் அழகான லவ் ஸ்டோரிஸும் சொல்லுவேன், நிறைய அழகான லவ் ஸ்டோரிஸும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆமாங்க, 3 சூப்பர் ஹிட் லவ் ஸ்டோரிஸ் நான் சொல்லியிருக்கேன் இதயத்தின் குரல்ங்கிற பேனர்லேயே, நம்மளோட இதே பாட்காஸ்ட் சேனல்லே தான் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்மேல் விழுந்த மலைத்துளியே, இணை மாற்றும் காதலே, என்னோட நீ இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு 3 அழகான ஸ்டோரிஸ் நான் பண்ணியிருக்கேன். 3மே வந்து சூப்பர் ஹிட். அண்ட் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரியில் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த கதை கேட்டு லவ் மேலே ஆசை வந்துச்சு, எனக்கு இந்த கதை கேட்டுட்டா அப்படி நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்டதில்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லாக, மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஸோ அந்த 3 ஸ்டோரிக்குமான லிங்க் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க. சரியா? அண்ட் வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போவோம். பீயிங் நான் சேலண்ட் ஆர் நாட் ரியாக்டிங் மச். சரிங்களா? ஸோ அதனடா நவீன் பீயிங் நான் சேலண்ட் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது ஒரு படத்தில் வந்து நம்ம வடிவேலு சார் பண்ணுவார் இல்லையா, என்ன அடிக்க போகிறீங்க அதுதானே,
சரிவா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏர் லாக் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் வந்து முதுகில் அடிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அடிங்களேன், கொஞ்சம் வந்து எனக்கு இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது, முதுகில் இந்த பக்கம் அடிங்க, கொஞ்ச நேரம் இந்த கையில் அடிங்க, இந்த காலில் அடிங்கன்னு சொல்லிட்டு அவரே அடி வாங்க வரல. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கே சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த வேலைனா இப்படி தான் இருக்க போகுது, இந்த கார்பரேட் ஜாப்லாம் இப்படி தான் இருக்க போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்க போகுது, சம்டைம்ஸ் நம்ம அப்பா அம்மா இப்படி தான் இருக்க போகிறாங்க, இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்க போகுது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு எதுக்கு நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணிவிட்டு அவங்க எப்படியும் மாற போகிறதில்ல, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்க போகுது. அதுக்கு வந்து பேசாமல் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு பெருசாக கண்டுக்காமல் ரியாக்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம் அப்படிங்கன்னா வந்து நமக்கே தெரியாமல் ஒரு 5 minutes நம்ம மைண்ட் விட்டு அது போயிடும். நிஜமாக தாங்க, அந்த அன்னைக்கு வந்து முதல்ல ஒரு 3 வேலை 4 வேலை எனக்கு கொடுக்கும்போது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 5வது வேலை 6வது வேலை எனக்கு கொடுக்கும்போது வந்து நான் ரியாக்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சுது இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மினிமல் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. பட் அதை நான் பெருசாக கண்டுக்காமல் சரி ஓகே என்ன அது சின்ன வேலை தானே பண்ணிடலாம் விட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கானே ஒரு சின்ன லைன் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு மைண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதை பற்றி பெருசாக நான் மண்டையில் போட்டுக்க மாட்டேன். ஸோ ஒரு 1 or 2 hours நான் பாட்டுக்கு மைண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் அப்படின்னா 2-3 வேலை முடிஞ்சிடும், எனக்கே தெரியாமல் அது முடிஞ்சிடும். அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து பீயிங் நான் சேலண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே கேஷுவலாக கண்டுக்காமல் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம லைஃபுக்கு கொண்டு வந்தோம், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, நம்மளோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகாது, நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் நம்மளோட கரண்ட் ஈராவில் 2023 ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் கேட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஹெட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம மைண்டோ நம்ம பாடியோ என்ன ஆகுது சொல்லுங்கள்? ஸோ ஒரு ஏர் ஆஃப் நான் சேலஞ்ச் ரொம்ப அவசியம். அப்பப்போ ஒரு சில விஷயங்களை கேஷுவலாக எடுத்துக்கிறது, கொஞ்சம் கூலாக விடுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? ஸோ நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தாங்க, லைஃப்பில் கண்ட்ரோலபிள்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அன்கண்ட்ரோலபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்மளால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே நிறையா திங்ஸ் வந்து அன்கண்ட்ரோலபிள்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம், நம்ம கையில் இருக்கிறத பெட்டராக பண்ணுவோம். நம்ம கையை மீறி ஒரு சில விஷயங்கள் தப்பாக நடந்துகிட்டே இருந்தால் அதை பெருசாக கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்போம். அண்ட் பிஃபோர் வி ஈவன் ரியலைஸ் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். அண்ட் பிஃபோர் வி ஈவன் வரி டூ மச் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். ஆஸ் ஈஸி ஆஸ் தட், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஓவராக அட்வைஸ் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையும் போட்டு சீரியஸாக எடுத்துக்காமல் கேஷுவலாக ப்ரீஸியாக வாழ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக, பிளிஸ்ஃபுல்லாக, ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, சரிங்களா? அண்ட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். ஸோ நான் பேசுறது பிடிச்சிருக்கு, என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கு, அவர் இதயத்தின் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இதயத்தின் குரலோட அன்எக்ஸ்ப்ளோர்ட் சைட்ஸையும் நீங்கள் போய் பாருங்கள். நான் சொன்ன 3 அழகான லவ் ஸ்டோரிஸையும் போய் கேளுங்க. அது ரொம்ப அழகான கேரக்டர்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், 3 அழகான கப்பிள்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரீஸியாக அழகாக இருக்கும் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது, இல்லை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறச்ச, ஸோ எப்போ வேணால் அந்த ஸ்டோரிஸ்லாம் கேளுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா ஒரு 2 வாரங்கள் கழித்து சந்திப்போம். டாட்டா, பை பாய்.